Okay, welcome back to Abstract Algebra course. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து rings. அதோட definition examples பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, முதல்ல definition. A non-empty set are together with two binary operations ஒன்று வந்து ப்ளஸ்ன்னு நோட்டேஷன் கொடுக்க போகிறேன், இன்னொன்று வந்து டாட் நோட்டேஷன் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ குரூப்பை பொறுத்தவரையும் ஒரே ஒரு பைனரி ஆப்ரேஷன் இருக்கும். இங்கே ரிங்கை பார்த்தீங்கன்னா ரெண்டு பைனரி ஆப்ரேஷன். சரிங்களா? ஒன்று வந்து நோட்டேஷனில் நம்ம ப்ளஸ் தான் எப்போதுமே எடுத்துக்க போகிறோம், இன்னொன்று வந்து டாட்னு எடுத்துக்க போகிறோம். is called a ring if it satisfies the following. If it satisfies the following. Number 1, or with respect to the first operation, that means addition, இது வந்து abelian group இருக்கணும். is an abelian group. Number 2, or together with the second operation, ரெண்டாவது operation பொறுத்து is a semigroup. Semigroup means associativity property satisfy பண்ணும். ஓகே, தேர்ட் ஒன், இப்போ இது தனித்தனியாக தான் இருக்குது இல்லையா? ப்ளஸ்ஸை பொறுத்து தனியாக ஆர் வந்து abelian குரூப்பாக இருக்குது, டாட்டை பொறுத்து தனியாக ஆர் வந்து செமி குரூப்பாக இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கும் லிங்க் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் இஸ் கால்ட் த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அந்த ரெண்டு ஆப்ரேஷனை லிங்க் பண்ணக்கூடியது a டாட் b plus c equals a dot b plus a dot c. இப்போ a வந்து இதுக்கு நான் லெஃப்ட் சைடில் ஆப்ரேட் பண்ணியிருக்கீங்களா, இது பேர் லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறது. இட்ஸ் கால் லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதே இது ரைட் சைடில் பண்ணிங்கன்னா a plus b dot c equals a dot c plus b dot c. இது வந்து ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது எல்லா abcக்கும் ட்ரூவாக வரும். அப்படி வந்தால் இந்த மூணு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஆறுக்கு பேர் ரிங்னு சொல்லப்போம். சரிங்களா? ஓகே, ரைட். சம் நோட்டேஷன்ஸ். இப்போ ப்ளஸ் ஆப்ரேஷன் இந்த ஃபஸ்ட்டு கொடுத்ததுனால அந்த ப்ளஸ்ஸோட எப்போதுமே இதோட ஐடென்டி எலமெண்ட்டை வந்து எப்படி குறிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எழுத போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸு, அப்போ அதோட ஐடென்டி, அப்போ ப்ளஸ்ஸை பொறுத்து அது குரூப் மாதிரி அது அடிட்டி குரூப். அப்போ அதோட ஐடென்டி எலமெண்ட்டை எப்போதும் எப்படி கொடுக்க போகிறோம்னா 0 we denote 0 is the identity of r comma plus. r comma plus, that means plus support, that means additive group. additive group ஓட ஐடென்டி எப்போதுமே 0 தான் நோட்டேஷன் கொடுப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி minus a is the inverse of a in r plus. ப்ளஸ்ஸை பொறுத்து a ஓட இன்வர்ஸ் எப்போதும் நோட்டேஷன் வந்து minus a தான் கொடுக்க போகிறோம். சரிங்களா? these are the notation we are going to use. Okay, let me go to the examples. Okay, number 1. So very trivial example, நம்மளுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான். z வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு ப்ளஸ்ஸை பொறுத்து குரூப்னு தெரியும். ஓகே,
அப்போது இதில் மல்டிப்ளிகேஷன் யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் ஜீல இருக்குது. செட் ஆஃப் ஆல் இண்டிஜர்ஸில் நம்மளால் யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் பேச முடியும். அப்போ அதில் எடுத்துக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி மல்டிப்ளிகேஷன்ஸ் அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் ஆல்சோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் ஹோல்ஸ் ஆகும். அது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. அப்போது இது ரிங்கு. அதே மாதிரி Q plus comma dot is a ring. R plus comma dot is a ring. C plus comma dot is a ring. ஸோ இதெல்லாம் யூஸ்வலாக நம்மளுக்கு தெரிஞ்சது. இது எல்லாமே ரிங்ஸாக இருக்கும். ஆர் ஆல் ரிங்ஸ், ரைட்? ஓகே, எக்ஸாம்பிள் நம்பர் 2. அப்போ Z எடுத்துட்டிங்கன்னா அப்போ 2Z is a subset of Z, right? அப்போ 2Z set of all even integers அதை எடுத்துட்டிங்க அப்படின்னா தட்ஸ் ஆல்சோ அடிஷனை பொறுத்து இது எப்படி குரூப்னு தெரியும். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் அதை டிஃபைன் பண்ணலாம். இஸ் ஆல்சோ a ring. இதுவும் ரிங்காக தான் இருக்கும். ஓகே, தேர்ட் எக்ஸாம்பிள். Okay, let R equals set of all a plus b root 2 such that a comma b belongs to Z. Plus எப்படி டிஃபைன் பண்ணுறது, மல்டிப்ளிகேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறது, ஓகே அதை முதல்ல சொல்லிடலாம். அப்போது a plus b root 2 plus c plus d root 2 அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, a அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன வரப்போகுது, a plus c plus b plus d into root 2. இது வந்து அடிஷன். இதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் a plus b root 2 into c plus d root 2, that is equals ac plus 2 times bd plus AD plus BC into root 2. Addition and multiplication இப்படி தான் டிஃபைன் பண்ணுறோம். இப்போ இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன ப்ரூஃப் பண்ணலான்னா, யூ கேன் ஈஸிலி வெரிஃபை தட் என்ன நீங்கள் இதை வெரிஃபை பண்ணலாம். ஆர் கமா ப்ளஸ் கமா டாட் இஸ் அ ரிங். இதை நீங்கள் ஈஸியாக வெரிஃபை பண்ணலாம். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. திஸ் இஸ் அ ரிங். ஓகே, example number 4. Z of I. This is a set of all a plus bi such that a comma b belongs to Z. So it could be a subset of a complex number, right? அப்போ complex addition, complex multiplication நம்ம பேச முடியும். அதை யூஸ் பண்ணி இதுவும் என்னவா மாறும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணலாம். This also forms a ring. Then Z comma I plus comma dot is a ring. இந்த ரிங்குக்கு பேர் என்ன சொல்ல போறோம்னா, this ring is also called ring of Gaussian integers. இந்த ரிங்க்கு பேர் ரிங் ஆஃப் காசியன் இண்டிஜர்ஸ்னு சொல்கிறது வழக்கம். இட்ஸ் அ வெரி நீங்கள் ஈஸியாக அதை நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். திஸ் ஆல்சோ ரிங். நீங்கள் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி பாருங்கள், எதையும் விட்டுறாதீங்க. யூ ஜஸ்ட் வெரிஃபை எவ்ரி திங். ஓகே, லெட் மீ கோ டு தி எக்ஸாம்பிள் நம்பர் 5. எக்ஸாம்பிள் நம்பர் 5 இஸ் R2. ஓகே, இன் R2ல நீங்கள் எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது, a1 b1 a2 b2, ரைட்? இதில் இப்போ அடிஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறது, காம்பனண்ட் வைஸ் அடிஷன். அப்போ என்ன வரப்போகுது, a1 plus a2 b1 plus b2, ரைட்? இதே இது மல்டிப்ளிகேஷன் a1 b1 டாட் a2 b2. இதையும் காம்பனண்ட் வைஸில் பண்ணிக்கலாம். a1 a2 b1 b2. தென் R2 plus dot is a ring. We may verify. இதையும் நீங்கள் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும், தட் மீன்ஸ்
ப்ளஸை பொறுத்து அது எபிலியன் குரூப்பாக இருக்கா, டாட்டா பொறுத்து அது செமி குரூப்பாக இருக்கா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி 2 டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ் ஆகுதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நோட்டீஸ் தட் இப்போ R2ங்கிறதும் சிங்கிறதும் ஒன்று தான். அந்த காம்ப்ளெக்ஸ் பிளேன் அப்படின்றதும் அந்த யூஸ்வல் அந்த R2ங்கிறதும் ஒன்று தான். சரிங்களா? அப்போது நீங்கள் R2ல ஒரு பாயிண்ட் எடுக்கிறதும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறதும் சேம். அப்போ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை கூட்டுறதுங்கிறதும் R2ல 2 பாயிண்ட் எடுத்து கூட்டுறதுங்கிறது சேமாக மாறும். இங்கே மல்டிப்ளிகேஷன் வந்து காம்ப்ளெக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் டிஃபைனிங் R2ல இங்கே டிஃபைன் பண்ணது காம்பனண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து காம்ப்ளெக்ஸ் மல்டிப்ளிகேஷன் டிஃபைன் பண்ணலாம். ஓகே, அங்கே காம்ப்ளெக்ஸ் மல்டிப்ளிகேஷன் டிஃபைன் பண்ணலாம். காம்ப்ளெக்ஸ் மல்டிப்ளிகேஷன் டிஃபைன் பண்ணிங்கனாலும் அந்த காம்ப்ளெக்ஸ் அடிஷனை பொறுத்தும் காம்ப்ளெக்ஸ் மல்டிப்ளிகேஷனை பொறுத்தும் அது ரிங்காக மாறும். அதே மாதிரி இந்த இதில் காம்ப்ளெக்ஸ் அடிஷனும் இந்த அடிஷனும் ஒன்று தான். அப்போ மல்டிப்ளிகேஷன் வந்து காம்பனண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கனாலும் இங்கே ரிங்காக மாறுங்கிறத இங்கே சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஹேவ் டு கீப் இட் இன் மைண்ட். இதை மனசில் நல்லா வச்சுக்கோங்க. ஓகே, லெட் மீ கோ டு த எக்ஸாம்பிள் நம்பர் 6. லெட் மீ கன்சிடர் Zn with respect to addition modulo and the multiplication modulo. It's also forms ring. You can easily verify this is the ring. Okay, இதுவும் ரிங் தான் வரும் அப்படிங்கிறது. தட் மீன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாத்திரம் தான் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பண்ணணும். மித்ததெல்லாம் வந்து ஈஸியாக வரக்கூடிய விஷயங்கள் தான். அதனால் ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. திஸ் ஆல்சோ ஃபார்ம்ஸ் த ரிங் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக வெரிஃபை பண்ணலாம். லெட் மீ கோ டு த எக்ஸாம்பிள் நம்பர் 7. Example number 7. P of S. P of S means set of all subsets of S. That means power set of S. Okay. இதில் வந்து with respect to symmetric difference and intersection இது வந்து ரிங்காக மாறும். இஸ் ரிங். இதுவும் நீங்கள் ஈஸியாக இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாத்திரம் தான் இங்கே நீங்கள் உங்களுக்கு செக் பண்ணணும். மித்ததெல்லாம் எலமெண்ட்ரியாக வந்துடும், உடனே வரக்கூடிய விஷயம். ஓகே, எக்ஸாம்பிள் நம்பர் 8. M2R. Set of all 2x2 matrices A, B, C, D, comma A, comma B, comma C, comma D belongs to R. That means real numbers. அப்படி இருந்தால் இது வந்து யூஷுவல் மேட்ரிக்ஸ் அடிஷன் அண்ட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இதை பொறுத்து இஸ் அ ரிங். அது ரிங்காக இருக்கும். பட் முக்கியமான விஷயம் இதில் வந்து டாட் வந்து கம்யூட்டேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகாது. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். தேர்ஃபோர் இட்ஸ் கம்யூட்டேட்டிவிட்டி, அந்த டாட்டை பொறுத்து கம்யூட்டேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணாது. பட் நம்மளுக்கு அசோசியேட்டிவ் வரையும் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் ஃபார்ம்ஸ் ரிங். ஓகே, so this is an example number 8. Example number 9. Ring of quaternion. So இதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா notation R equals set of all A plus Bi plus Cj plus Dk, comma A, B, C, D could be a member of R real numbers. Okay, அப்போ இதில் வந்து I have to define addition and multiplication. addition and multiplication இதில் நான் டிஃபைன் பண்ணணும். இதில் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அந்த அதை பொறுத்து இது ரிங்காக மாறுது அப்படின்றதையும் நம்ம சொல்லணும். அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஓவர், ரைட்? இப்போ இதில் அடிஷன் யூஷுவல் அடிஷன் தான். A plus Bi plus Cj plus Dk plus A dash plus B dash I plus C dash J plus D dash K equals A plus A dash plus B plus B dash into I plus C plus C dash into J plus D plus D dash into K. Okay, this could be the definition of addition. இப்போ multiplication வந்து இதே மாதிரி தான் டிஃபைன் பண்ண போகிறோம். ப்ளஸ் அதில் வந்து ஒரு ரூல் ஐ எம் கோயிங் டு யூஸ். ஓகே, திஸ் இஸ் சர்க்கிள். இதில் வந்து I இருக்கு, J, K அப்படின்னு வச்சுக்கோங்க.
முதல்ல clockwise-ல பண்ணும்போது பாசிட்டிவ்னும் ஆன்டி கிளாக்வைஸில் பண்ணும்போது நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க போகிறோம். இப்போ திஸ் இஸ் அ கிளாக்வைஸ், ரைட்? இப்போ ஐஏயும் ஜேயும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா, இப்போ ஐஏயும் ஜேயும் ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது எது விட்டு போயிடுது? கே இல்லையா? அப்போ அது கே, ரைட்? அதே மாதிரி ஜேயையும் கேயையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா இட் குட் பி ஐ. அதே மாதிரி கேயையும் ஐயையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா இட் குட் பி ஜே. ஓகே, இப்போ அதே இது இப்போ கிளாக்வைஸில் பண்ணது பண்ணிட்டோம் இல்லையா? அப்போ ஆன்டி கிளாக்வைஸில் பண்ணும்போது ஜேயையும் ஐயையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா we get minus k. அதே மாதிரி கேயையும் ஜேயையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா we get minus I. அதே மாதிரி ஐயையும் கேயையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா we get minus g. ஓகே, அதே மாதிரி இப்போ ஐஜேகே மூணையும் ப்ராடக்ட் பண்ணால் equals minus 1. I square, that's also minus 1, j square is also minus 1, k square is also minus 1. So in the rule use பண்ணி we are going to product this. இப்போ இதை product பண்ண போகிறோம். ஓகே, அப்போ product பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது? Let's see. அப்போ என்னது? a plus bi plus cj plus dk into a dash plus b dash I plus c dash j plus d dash k equals முதல்ல i இல்லாத டேர்ம்ஸ் சாரி ijk மூணுமே இல்லாத டேர்ம்ஸ். அப்போ அதை எழுதிக்கலாம். அப்போ அதை எழுதுனா என்ன வரப்போகுது? a dash b ஐயை ப்ராடக்ட் பண்ணால் -1 வரும் இல்லையா? அதே மாதிரி ஜே ப்ராடக்ட் பண்ணால் -1 வரும், கே ப்ராடக்ட் பண்ணால் -1 வரும். அப்போ என்ன வரப்போகுது? -b b dash -c dash -d dash. அடுத்து ஐ வரக்கூடிய டேர்ம்ஸ். இப்போ ஐ வரக்கூடிய டேர்ம்ஸ்லாம் எழுதலாம். ஐ வரக்கூடிய டேர்ம்ஸ் ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன வருது? ஏயும் பி டேஷ் ஐயும் ப்ராடக்ட் பண்ணால் வரும். அப்போ ஏ பி டேஷ் ஒன்று வரும். அடுத்து பிஏயும் ஏ டேஷையும் பண்ணாலும் வரும். அப்போ ஏ பி ஏ டேஷ் வரும். ஓகே, அடுத்து இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் ஐ வரும். அப்புறம் எதை ப்ராடக்ட் பண்ணால் வரப்போகுது? ஐ வர்றதுக்கு வந்து ஐ வரணும்னா ஜேயையும் கேயும் ப்ராடக்ட் பண்ணாலும் ஐ வரும், கேயையும் ஜேயும் ப்ராடக்ட் பண்ணாலும் ஐ வரும் இல்லையா? அப்போ ஜே இங்கே இருக்குது ஜே. அப்போ ஜேயையும் கேயையும் ப்ராடக்ட் பண்ணால் அப்போ என்ன வரப்போகுது? ப்ளஸ் சிடி டேஷ். அதே இது கேயையும் ஜேயையும் ப்ராடக்ட் பண்ணால் மைனஸில் வரும் இல்லையா? அப்போ மைனஸ் டி சி டேஷ் இன்ட்டு ஐ. இதே மாதிரி இது ரெண்டுக்கும் நீங்கள் எழுதலாம். அடுத்து இது ரெண்டு என்ன வரப்போகுது? ஜேக்கு எழுதணும் இல்லையா? ஓகே, ஏ சி டேஷ் ப்ளஸ் சி ஏ டேஷ் ப்ளஸ் அடுத்து இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் ஜே வருது, கே ஐயும் இல்லையா? அப்போ கே என்ன வரப்போகுது? சி நோ டி பி டேஷ் அடுத்து மைனஸ் பி டி டேஷ் இன்ட்டு ஜே. அடுத்து இதே மாதிரி லாஸ்ட் ஒன் ஏடி டேஷ் ப்ளஸ் டி ஏ டேஷ் அடுத்து ப்ளஸ் கே வருது ஐயும் ஜேயும் பண்ணால் வரும் இல்லையா? அப்போ ஐ இங்கே என்னது? பி, இங்கே வந்து சி டேஷ். அப்போ பி சி டேஷ். அடுத்து ஜேஐயை ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் கே வரும். அப்போ மைனஸ் சி பி டேஷ் இன்ட்டு கே. ஸோ திஸ் இஸ் அ ஆப்ரேஷன். இப்போ இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன ப்ரூஃப் பண்ணலான்னா திஸ் ஆர் கமா ப்ளஸ் கமா டாட் இஸ் அ ரிங்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த ரிங்கு பேர் ரிங் ஆஃப் குவாட்டர்னியன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, ரைட். லாஸ்ட் எக்ஸாம்பிள். Okay, let R equals set of all functions from S to R, real valued functions. அதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ரைட். இதில் வந்து எப்படி இப்போ அடிஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறது, மல்டிப்ளிகேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறது, ஓகே அதை செக் சொல்லிவிட்டு இதுவும் வந்து ரிங்காக மாறும் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போது எஃப் ப்ளஸ் ஜி
of x equals f of x plus g of x. ஏன்னா இப்போ எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், ஜிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அதோட ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு நான் இமேஜ் சொல்லணும் ஃபங்க்ஷன்னா இல்லையா. அப்போ எஃப் ப்ளஸ் ஜி இஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எஸ் டு ஆர். இப்போ அது ரெண்டுக்கும் இமேஜ் எப்படி சொல்கிறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் தனியாக பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸ் தனியாக பாருங்கள். அப்போ அது ரெண்டும் ரியல் நம்பர், அது ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன மீனிங் தெரியும் இல்லையா. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி திஸ் வில் குட் பி வெல் டிஃபைன். அதே மாதிரி எஃப்ஜி, எஃப் இன்ட்டு ஜி of x equals f of x into g of x. Then r comma plus comma dot is the ring. Okay, I stop here.